பாறை மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கொங்கு நாடு ஸ்டைலில் வைக்கலாங்களா. இதுக்கு 1 கப்பு சின்ன வெங்காயத்தை நல்லா நல்லெண்ணெயில் கலர் மாறுற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் வணக்கினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அது கூட 1 கப்பு தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்து 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. புளிப்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு புளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதெல்லாம் வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி அளவு புளி ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ நல்லா கலந்து விட்டு மஞ்சத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற விழுது இதோடு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரணுங்க. இந்த மாதிரி கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் இதோடு சேர்த்து 1 நிமிஷம் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மேலே கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிங்கன்னா அருமையான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.